மறைமலை நகர் அருகே குளத்தில் மூழ்கி 8 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் அடுத்த கூடலூர் பகுதியைச் சேர்ந்த கண்ணன் சரண்யா தம்பதியரின் மகன் அஸ்வந்த். இவர் அதே பகுதியில் உள்ள அரசினர் நடுநிலைப் பள்ளியில் 3ஆம் வகுப்பு படித்து வந்தார். இந்நிலையில் நேற்று மாலை பள்ளி முடிந்து வீட்டின் அருகில் உள்ள குளத்தில் மீன்பிடிக்க சென்றபோது எதிர்பாராத விதமாக குளத்தில் தவறி விழுந்து தண்ணீரில் மூழ்கினார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மறைமலை நகர் தீயணைப்பு வீரர்கள் குளத்தில் இறங்கி 2 மணி நேரத்திற்கு மேலாக தேடி இறந்த நிலையில் சிறுவனின் உடலை மீட்டனர். இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த மறைமலை நகர் போலீசார் பள்ளி சிறுவன் உடலை மீட்டு செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை வருகின்றனர். திண்டுக்கல் கொசவப்பட்டி புனித உத்திரிய மாதா ஆலய திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு விமர்சையாக நடைபெற்றது. ஜல்லிக்கட்டு போட்டியில் திருச்சி, கரூர், புதுக்கோட்டை, மதுரை, தேனி உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து காளைகளும் மாடுபிடி வீரர்களும் பங்கேற்ற நிலையில் சிறந்த காளைகளுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் சைக்கிள், கட்டில், பீரோ, தங்கம் மற்றும் வெள்ளி நாணயங்கள் வழங்கப்பட்டது. மேலும் மாடுபிடி வீரர் உட்பட 3 பேர் காயமடைந்து சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இதனையொட்டி 350க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர். தமிழ்நாடு அரசு சார்பில் விவசாய சங்க தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் 100வது பிறந்தநாள் விழா நடைபெற்றது. கோவை வையம்பாளையத்தில் அமைந்துள்ள உழவர் பெருந்தகை நாராயணசாமி நாயுடு அவர்களின் மணிமண்டபத்தில் அவருடைய 100வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. தமிழக அரசு சார்பில் கொண்டாடப்பட்ட விழாவில் கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் கிராந்திகுமார் பாடி தலைமையில் அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி, வெள்ளக்கோயில் சாமிநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு நாராயணசாமி நாயுடுவின் திருவுருவ சிலை மற்றும் நினைவிடத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர். வையம்பாளையம் என்கிற இந்த சிற்றூரில் பிறந்த ஐயா நாராயணசாமி நாயுடு அவர்கள் இன்றைக்கு நம்முடைய நினைவிலே நீங்கா இடம்பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு அவருடைய 100வது பிறந்த நாள். அந்த வகையில் அவருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில், தமிழ்நாடு அரசின் சார்பில் இன்றைக்கு மரியாதை செய்யப்பட்டிருக்கிறது. முழுக்க முழுக்க தன்னுடைய இறுதி மூச்சு வரை விவசாயிகளுக்காக குரல் கொடுத்தவர். வட்ட அளவிலே துவங்கிய விவசாயிகள் அமைப்பு அதற்கு பிறகு அகில இந்திய அளவில் பரவக்கூடிய வகையில் தன்னுடைய திறனால், ஆளுமை திறனால் அந்த சங்கத்தை வலுவடை செய்து, அது மட்டுமல்ல விவசாய பெருமக்களை ஒன்று திரட்டி பல்வேறு கோரிக்கைகளை அரசுகளுக்கு வைத்து அது நிறைவேறக்கூடிய வகையில் பாடுபட்டவர். பழனி அடிவாரம் திரு ஆவினங்குடி கோவில் அருகே உள்ள கடைகளில் அதிகாலையில் தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவில் அடிவாரத்தில் பல்வேறு கடைகள் செயல்பட்டு வருகின்றன. இந்நிலையில் இன்று அதிகாலை சன்னதி வீதியில் உள்ள கடைகளில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. பின்னர் தீ விபத்து குறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் மற்றும் போலீசார் பல மணி நேரம் போராடி தீயை தண்ணீரை ஊற்றி தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இருப்பினும் பூஜை சாமான் கடை என்பதால் பல ஆயிரம் ரூபாய் பொருட்கள் தீயில் கருகி நாசமாகின. நினைத்து டீசலை குடித்த 1.5 வயது குழந்தை உயிரிழந்த சம்பவம் வடலூர் பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் வடலூர் நரிப்புறவர்கள் குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த தம்பதி சூர்யா, ஸ்னேகா. இவர்களின் 1.5 வயது குழந்தையான மைத்திலி வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்த போது அடுப்பு பற்ற வைப்பதற்காக வாட்டர் பாட்டிலில் வைத்திருந்த டீசலை தண்ணீர் என நினைத்து கொடுத்துள்ளார். இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த பெற்றோர்கள் சிதம்பரத்தில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் குழந்தை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளது. இச்சம்பவம் குறித்து வடலூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.